இந்த மண்பானைகளெல்லாம் பண்ணி சூளையில ஏத்துறதுன்னு உண்டு. இந்த திகு திகு திகுன்னு எரியும் பொழுது ஒரு தாய் பூனை சுற்றி 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 வந்து அழறது. குட்டி பூனை உள்ளேருந்து சூடு தாங்காம அலறது. இந்த அம்மா துடிச்சு போயிட்டேன். பூனை குட்டியை கொள்றது மகாபாபம். அப்படியே ஒரு பானையை நடுப்புலேருந்து எடுத்து வெளியில கொண்டு வச்சார். 4 பூனை குட்டியும் பாஞ்சு வந்துடுச்சு. அப்படி கருணை பண்ற அளவுக்கு அவனை பண்ணக்கூடிய பக்தி இவாளுக்கு இருக்கு. இவ சொன்னா நடத்துற மாதிரி பகவான் அப்படி கட்டுப்பட்டு இருக்கான் பக்தாள். இந்த மண்பானைகளெல்லாம் பண்ணி சூளையில ஏத்துறதுன்னு உண்டு. அது ஒரு டெக்னிக்கா அடுக்குவார். அடுக்கி 4 பக்கமும் நெருப்பு வச்சுட்டா ஒரு 4 நாள் ஒரு வாரம் எரியும். அந்த கருப்பா இருக்கிற பானை இந்த சூட்டுல தான் சேப்பா இருக்கு. இந்த கலர் சேப்புனா சூட்டுனால வருது. வெந்து விடும் பானை ஒரு 4 நாள் எரியும். ஒரு 2 நாள் கழித்து அந்த பானையை மெதுவாக வெளியில் எடுத்து வச்சு வியாபாரம். ஒரு சூளை வைக்கிறதுன்னு வேறு இருக்கு. 4 பக்கமும் நெருப்பை ஏற்றி உள்ளுக்குள்ள நிறையா பானையை அடுக்கிட்டார். இந்த திகு திகு திகுன்னு எரியும் பொழுது ஒரு தாய் பூனை சுற்றி 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 வந்து அழறது. இது அழும்பொழுது பார்த்தா உள்ளேந்து பிரதித்வனி. குட்டி பூனைகள் பதில் குரல் கொடுக்கறது. எங்கேருந்து? சூளையில ஏத்தின ஏதோ ஒரு பானையிலேருந்து. சுத்தி நெருப்பு. இனிமே இவர் நினைச்சா கூட போய் எடுக்க முடியாது. இந்த தாய் பூனை அலறது, குட்டி பூனை அலறது. இந்த பூனைக்கு ஒரு துர்புத்தி உண்டு, ஒரு கெட்ட பழக்கம். பூனை முன்னெல்லாம் சொல்லுவா, பெரியவாளுக்கு தெரியும். ஒரே இடத்துல இல்லாமல் சுற்றிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க. முன்ன சொல்லுவோம், ஏன் குட்டி போட்ட பூனை மாதிரி அலையிறது. இது சொல்லுவா, குட்டி போட்ட பூனை அது என்ன பண்ணும் தெரியுமோ, அலைஞ்சுட்டே இருக்கும். ஏன் தெரியுமோ, இந்த குழந்தைகளை குட்டிகளை இப்போ வச்சிருக்கிற இடத்தை விட பாதுகாப்பான இடம் வேற எங்கேயாவது இருந்தால் அங்கே கொண்டு வைக்கலாம். இடத்த மாற்றிகிட்டே இருக்கும் அது குட்டியை. இப்படி மாற்றிகிட்டே இருக்கும்பொழுது இதுதான் பாதுகாப்பான இடம்னு நாளை கார்த்தால கொளுத்தி விட போகிறார். இன்னைக்கு ராத்திரி கொண்டு வச்சுடுது பானையில். ஏதோ ஒரு பானையில் வச்சுடுது. திகு திகு திகுன்னு எரியறது. அது தாய் பூனை சுற்றி சுற்றி வந்து அலறது. குட்டி பூனை உள்ளேருந்து சூடு தாங்காமல் அலறது. இந்த அம்மா துடிச்சு போயிட்டான். பூனை குட்டியை கொள்வது மகாபாபம். பாபம் கிடக்கட்டும், இப்படி வாயில்லா ஜீவன் நம்மளால உயிர் போகிறதே இதுக்கு. ரொம்ப வேதனைப்பட்டா. அவருக்கு அசரவே இல்லை. அவர் நான் இப்படி அழறேன், நீங்கள் பிசாமல் இருக்கேலேன்னா அதெல்லாம் பிசாமல் ரெடி வந்துடும். என்னத்தை வரும்னா எல்லாம் சூடெல்லாம் தெரிஞ்ச உடனே குட்டி தன்னால் வரும். இது என்ன நம்புற மாதிரியா சொல்கிறேன்? இப்படி நெருப்பு எரியறது ஒரு வாரம் எரிய போகிறது. சின்ன பிஞ்சு குட்டியெல்லாம் என்னமா வரும்னா, உனக்கு பாண்டுரங்கன் மேலே நம்பிக்கை இல்லை, பகவான் தருவான். அந்த அம்மா சொன்னா நம்பிக்கை இல்லாமல் இல்லை, இது மாதிரியா விதண்டாவாதமா 12வது மாடியிலேருந்து குடிக்கிறதுக்கு கீழே குதிக்கிறான். பகவான் ரட்சிப்பான்னு. இது முட்டாள்தனம் இல்லையோ? பகவான் ரட்சிப்பாங்கிறதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. 50வது மாடியிலேருந்தா குதிச்சு காமிக்கிறது அதுக்கு. அது மாதிரி பகவான் ரட்சிப்பான். இப்படி இப்போ கண்ணுக்கு நேர பூனை துடிக்கிறது, நெருப்பு எரியறது, எப்படி பகவான் ரட்சிப்பான்? பகவான் ரட்சிச்சுட்டான்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும். இவர் இதுக்கு தான் எதிர்பார்க்குற. பர்மிஷன் வேணும்னாரோன்னு முதல்ல பகவான் ரட்சிச்சுட்டான்னா நான் சொன்னாத கேட்கணும்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க. நிஷ்கவலையாக இருந்தார். ஒரு வாரம் ஆச்சு. அப்படியே ஒரு பானையை நடுப்புலேருந்து எடுத்து வெளியில் கொண்டு வச்சார். 4 பூனைக்குட்டியும் பாஞ்சு வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா கர்த்தும் அகர்த்தும் மன்ன பகவானுடைய கருணை. அப்படி கருணை பண்ணுற அளவுக்கு அவனை பண்ணக்கூடிய பக்தி இவாளுக்கு இருக்கு. இவ சொன்னால் நடத்துகிற மாதிரி பகவான் அப்படி கட்டுப்பட்டு இருக்கான் பக்தாள்கிட்ட. 4 குட்டி பாஞ்சு வந்து பார்த்தார். அவர் அந்த அம்மா பிரமிச்சு போயிட்டா. இவர் என்ன பண்ணார், மகாராஷ்டிராவில் தலையில் ஒரு டர்பன் கட்டின்னு இருப்பா, ஒரு ஜிப்பா, ஒரு கச்சம், இது அவளுடைய ட்ரெஸ். அதெல்லாம் கலைச்சார். ஒரு சின்ன ஒரு துண்டு காஷாயத்தை கட்டின்றார், கிளம்பிட்டார்.
அந்த அம்மா திரும்பி பார்த்தா, என்னன்னா நான் சொன்னால் நீ கேட்குறேன்னு சொல்லியிருக்க, வாக்கு கொடுத்துருக்க, சந்நியாசம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.